Hi guys, welcome to our channel. நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எப்படி சரியான முறையில் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபோனை ஆன் பண்ணி அதில் குரோம்குள்ளே போய்க்கலாம். நம்ம இப்போ சர்ச்சில் நம்ம canva.com சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போது அதில் canva.com ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த கார்னரில் பாருங்கள் ஒரு ஏரோ மார்க் மாதிரி தெரியும். அதை ஆன் பண்ணி டெஸ்க்டாப் மோடில் போட்டுக்கலாம். இப்போ அந்த சைட்டுக்குள்ளே நம்ம உள்ளே போய்க்கலாம். இதை உங்கள் மெயில் ஐடி கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே கிரியேட் டிசைன் பாருங்கள் கார்னரில் கொடுத்துருக்காங்க, அதை ஆன் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா யூடியூப் தம்ப்நெயில்னு பார்த்தீங்களா இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இதில் வந்து நியாயமான டிசைன், நம்மளுக்கு நிறைய டிசைன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் அதை எடுத்துக்கலாம். இல்லாட்டி மேலே யூடியூப் தம்ப்நெயில் இருக்கும் பாருங்கள், அதில் நம்ம சர்ச் பண்ணி ஃபுட்டாக இருந்தால் ஃபுட்டு, விலாகாக இருந்தால் விலாகு. இப்போ நம்மளுக்கு யூடியூப் தம்ப்நெயில் தான் கிரியேட் பண்ண போகிறோம், ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஃப்ரீயாக பண்ணுற ஆப்ஷனும் இருக்கும், பே பண்ணி பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் இருக்கும். நம்ம ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். நம்ம செலக்ட் பண்ண தம்ப்நெயில் இதுதான். ஸோ இதில் ஃபோட்டோ பார்த்தீங்களா இருக்குது, அந்த ஃபோட்டோ நம்ம அதிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அது தேவையில்லை. இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம தம்ப்நெயிலுக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆக்ஷன் கொடுத்து கூட நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த ஃபோட்டோ நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோ சம்மந்தப்பட்ட மாதிரி நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள் இப்போ வருது. இப்போ நம்ம தம்ப்நெயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபோட்டோஸ் இதில் ஆட் பண்ணிக்கிற மாதிரி பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஃபோட்டோ வந்துட்டு நம்ம தம்ப்நெயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெருசாகவோ இல்லை சின்னதாகவோ இல்லை எந்த எந்த இடத்துல வைக்கிறதுங்கிறது கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல வச்சு செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதுலேயுமே நம்மளுக்கு தேவையில்லாத ஆரோ மார்க்கோ இல்லை வேர்ட்ஸோ நம்ம இருந்தால், இல்லை புல் ஸ்டாப்போ ஏதாவது இருந்தால் நம்ம வந்து இதுலேருந்து நம்ம டிலீட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த இடத்துல வந்து நம்ம டபுள் கிளிக் பண்ணோம்னா நம்ம வந்து அங்கே என்ன எழுதணுமோ அதை நம்ம எழுதிக்கலாம். இல்லை அந்த கீழே இருக்க வேர்ட்ஸ் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னா நம்ம அதை செலக்ட் பண்ணினா கொஞ்சம் மேலே எடுத்து வச்சா அந்த இடத்துல நம்ம வந்து தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம அதை வந்து எழுதிக்கலாம். இப்போ இது உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்து இப்போ இதில் வந்து நாங்கள் எழுதி யூடியூப் தம்ப்நெயில் கிரியேட்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இது நம்ம இப்போ எல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு எந்த இடத்த செட் ஆகுமோ அந்த இடத்துல நம்ம வந்து இது ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம இதெல்லாம் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோமா, இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதோ இல்லை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுற மாதிரி நம்ம காட்டுற மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஃபோட்டோஸோ இல்லை நம்மளுக்கு கிரியேட் பண்ணி ஏதாவது வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் பாருங்கள் யூடியூப்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இது அது உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெருசாகவோ இல்லை சின்னதாகவோ நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதோ, கார்னரோ இல்லை சின்னதாக வேணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து இடம் செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக ஃபிக்ஸ் ஆச்சு பார்த்தீங்களா. இப்போ கீழே கரெக்டாக நம்ம கார்னரில் வச்சாச்சு. இல்லை உங்களுக்கு இந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் மேலே கிரியேட் பண்ண எழுதுனது சின்னதாகவோ பெருசாகவோ ஆக்கிட்டு இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணுற மாதிரி நீங்கள் காமிச்சிக்கலாம். இப்போ நம்மளுக்கு எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. நம்ம இனிமேல் வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
நம்ம டவுன்லோட் பண்ணால் இது நேராக வந்து நம்ம கேலரியில் வந்து இது சேவ் ஆயிரும். ஸோ இது வந்து இப்போ நம்ம கேலரியில் சேவ் ஆயிடுச்சுங்களா. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.